Hello students, 12th standard exams தொடங்கி 2 எக்ஸாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு இருந்து 4 நாள் உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதுக்கான ஒரு ஒர்க்கிங் ப்ரோக்ராம் வந்து இங்கே நம்ம சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா ஜஸ்ட் இது பார்த்தோம்னா எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நமக்கு வந்து 4.5 days லீவுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சார்ட் கொடுத்துருக்குறோம். இந்த பிளானை நீங்கள் என்ன நல்ல ஒரு சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம பிளான் கொடுத்துருக்கு. இப்போ அந்த சாப்டர் நீங்கள் தரவாக பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்டருக்கும் 3 to 4 hours நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அலாட் பண்ணும்போது அந்த சாப்டர்ஸ் நீங்கள் ரொம்ப தரவாக பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொரு சாப்டரையும் பல முறை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கீங்க, நிறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க. இது வந்து ஒரு ஃபைனல் சான்ஸ் நமக்கு. இந்த 4.5 days நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் மார்க்காக கன்வெர்ட் ஆகும். அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிளான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6th அன்னைக்கு நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 3 o'clock உங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து சென்டர் நியராக இருக்கலாம், இல்லை தூரமாக கூட இருக்கலாம். வந்து வீட்டுக்கு சேர்ந்துட்டு நீங்கள் நல்லா உங்களுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு 3 o'clock நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 to 7 PM பெரும்பாலும் நம்ம இந்த டைமிங் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். 3 to 7 PMனா 4 hours இருக்கும். இந்த 4 hoursல ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரால வந்து தொடங்குறமா நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதில் வந்து 2 5 mark கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு 3 mark ஒரு 2 mark இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் நமக்கு மார்க் அதிகமாக வரக்கூடிய ஒரு சாப்டர், அதே டைமில் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இந்த சாப்டர் 6 வந்து ஃபர்ஸ்ட் நான் வச்சுருக்கிறேன். சரியா? இதில் இந்த சாப்டர் ஒவ்வொரு சாப்டர் பார்க்கும்போதும் 4 hours எழுது சார், 2 hours கொடுத்தா போதுமே நீங்கள் நினைக்கலாம். பட் ரிலாக்ஸாக பாருங்கள், எந்த டென்ஷனும் வேண்டாம். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளங்களை முதல்ல பார்த்துருங்க. ஒரு ப்ராப்ளம் தெரியலன்றதுக்காக நீங்கள் ரொம்ப டென்ஷன்லாம் ஆக வேண்டாம். சரியா? இதில் வந்து டைமிங் உங்களுக்கு 2 hoursலாம் முடிச்சிடும் சார் அப்படின்னா வெல் அண்ட் குட், முடிச்சிருங்க. நான் என்ன பிளானுக்காக இதை கொடுத்துருக்கேன்னு சொன்னேன், இந்த 3 to 7 உங்களுக்கு அரௌண்ட் 6 o'clock உங்களுக்கு ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் சீரீஸ் அப்படின்னு ஒரு மெத்தடில் அந்த சாப்டருக்கான ஒரு சின்ன ஸ்லிப் டெஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கொஷினை சப்போஸ் ஏன்னா 2 hours முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 hours எக்ஸ்ட்ரா இருக்கும். ஈவன் அந்த டெஸ்ட்டாக கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட்டாக எழுதுனா உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், இவ்வளோ நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு எவாலுவேட் பண்ணிக்க முடியும். செல்ஃப் எவாலுவேஷன் அது இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கும் நான் வந்து பிரித்து கொடுத்துருக்குறேன். 12 யூனிட்டுக்கும் 12 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 to 7 நம்ம வந்து சாப்டர் 6, 7 to 11 ஒவ்வொன்றிலையும் அந்த ஒரு 1 hour. இப்போ 4 hoursனா 3 hours முடிஞ்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும். 3 hoursனா 2 hours முடிஞ்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அது உங்களுடைய சாய்ஸ்லேயே விட்டுறேன். நீங்கள் வந்து டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறதும் இல்லை ஜஸ்ட் நான் பார்த்தா போதும் சார்ன்றதும் அது உங்களுடைய வில் அண்ட் விஷ். பட் என்னுடைய ஐடியா என்னென்னா அதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு எப்படி நம்ம பார்த்துருக்கோன்றதை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிரும். சரியா? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு 4 hours தேவையா சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ சப்போஸ் வெக்டர் அல்ஜிப்ராவில் கொஞ்சம் டைம் கூட ஆச்சு, டெஸ்ட் எழுதுறீங்க, அதே மாதிரி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே நான் அதாவது சாப்டர் சின்னதாக பெருசாக நான் பார்க்கல, ஈக்குவலாக டைம் கொடுத்துருக்கேன். என்ன காரணம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6th சாப்டருக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் வேணுன்னா கூட இதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம். சரியா? அடுத்தது 7th அன்னைக்கு 7th ஃப்ரைடே மார்னிங் 5 to 8 AM இங்கே 3 hours தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 hoursல சாப்டர் 1 பார்க்குறது ரொம்ப ஈஸி நமக்கு. சரியா? அப்போது அதுக்கும் அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு வரும், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 8 AM to 12 PM சாப்டர் 5க்கு கொடுத்துருக்குறோம். 2 dimensional geometry. இதில் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம தரவாக பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து நமக்கு 2 5 mark கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 mark கொஸ்டின்லையும் கேட்பாங்க, 2 mark கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் வரைக்கும், அதாவது 6th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆரம்பித்து அடுத்த நாள் 12 PM நீங்கள் 4 சாப்டர் பார்த்து முடிச்சிருவீங்க.
அந்த 4 சாப்டர் இருக்கக்கூடிய 1 மார்க்கு, அந்த 1 மார்க் வந்து நீங்கள் இந்த 12 PM-லேருந்து 1 PM-குள்ளே பார்க்கணும். இந்த 1 மார்க்குக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 4 சாப்டரில் மட்டும் ஒரு 1 மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் இருக்கும். அதே போல் அடுத்தது 2 hours பிரேக் கொடுத்துருக்குறோம். 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பிரேக் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தே இருந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் மதியம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 45 minutes ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் தேவைப்படுன்றவங்க கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு 1 hour போதும் அப்படின்னா அது நீங்கள் டைம் சேவ் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் வேறு இந்த 1 மார்க் பார்க்குறதுக்கும் அந்த டெஸ்ட்டை வந்து 1 மார்க் டெஸ்ட்டை கூட நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அது கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில், அதுக்காக சொல்ல வரேன். அடுத்து மதியம் அதே மாதிரி 3 PM-லேருந்து 7 PM வரைக்கும் சாப்டர் 9 அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் 3 hours முடிஞ்ச பிறகு ஒரு கொஷின் பேப்பர் வரும் உங்களுக்கு இந்த சாப்டருக்கு. அடுத்து 7 PM-லேருந்து 11 PM தியரி ஆஃப் ஈக்குவேஷன். எப்படி நான் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் சொன்னால் அதே மாதிரி தான். தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எதுக்கு சார் 4 hours அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 2 சாப்டருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா காலையிலேருந்து பார்த்த சாப்டர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது இந்த டைமுக்குள்ளே பார்த்துக்கலாம். பட் நான் வந்து 4 hours கொடுத்துறதுக்கு காரணம் என்னென்னா நல்லா தரவாக போட்டு பார்க்கணும், சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்குறேன். சரியா? அடுத்தது 8th அன்னைக்கு சாட்டர்டே 8/3/2025 அன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் அதே மாதிரி தான் 5 AM to 8 AM சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் 3 hours கொடுத்துருக்கோம் இதுக்கு. அடுத்தது 8 AM-லேருந்து 12 PM வரைக்கும் சாப்டர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு. இந்த சாப்டரில் 2 5 மார்க் கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 5 மார்க் கொஸ்டின் அதே 3 மார்க் 2 மார்க்லாம் வர்றதுனால இந்த சாப்டருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இங்கே 4 hours இருக்குது நமக்கு, நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நான் திரும்ப சொல்ல வேண்டியது, எல்லாத்துக்குமே 12 சாப்டருக்குமே நமக்கு வந்து என்ன இருக்குது, கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த டைமுக்கு அதாவது தொடங்கிய டைம்லேருந்து ஒரு முடிகிற டைமுக்கு 1 hour முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் வந்துடும். சரியா? அடுத்து இப்போ நீங்கள் பார்த்த முன்னாள் நாள் ஆஃப்டர்நூனில் இருந்து இப்போ மார்னிங் 4 noon வரைக்கும் பார்த்த இந்த சாப்டர் 2, 3, 9, 10 இந்த சாப்டர்ஸுக்கான 1 மார்க் பார்க்கணும் இந்த 12 PM-லேருந்து 1 PM. அடுத்தது எகைன் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 3 to 7 PM இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு 4 hours அப்படின்னு இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான். நான் ஒவ்வொன்றையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அடுத்து வர சாப்டர் பாருங்கள், 7 PM to 11 PM சாப்டர் 7 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். சில பேர்த்துக்கு இந்த அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸுக்கு கூடுதலாக டைம் தேவைப்படும். அப்போ இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கான டைம்லேருந்து கொஞ்சம் இதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 9th அன்னைக்கு 9/3/25 அன்னைக்கு சண்டே 5 AM to 8 AM சாப்டர் 8 டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இதில் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினோ அல்லது 3 2 மார்க் கொஸ்டின்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸியான சாப்டர் தான், அதனால் கொஞ்சம் இதை 3 hours பார்த்து முடிச்சிடலாம். அடுத்து 8 AM-லேருந்து 12 PM வரைக்கும் சாப்டர் 11 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க் 2 மார்க்லாம் வரும். ஆனால் முக்கியமான ஒரு சாப்டர் தான் இது, வந்து நீங்கள் இந்த 4 hours நல்ல தரவாக பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம அதே போல் தான் எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் வச்சுருப்போம். முன்னாள் நாள் மதியம் இருந்து காலையில் வரைக்கும் வரக்கூடிய சாப்டர்ஸுக்கு 1 மார்க் நீங்கள் பார்க்கறதுக்கு 12 PM to 1 PM கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நீங்கள் எல்லா சாப்டரும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம 12 யூனிட் இருக்குது, 12 யூனிட்டையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்ன சார் பண்ணுறது அதுக்கப்புறம் அப்படின்னா, அகைன் we are going to start our second revision. என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 3 PM-லேருந்து 7 PM வரைக்கும் சாப்டர் 1, 2, 3, 4 வால்யூம் 1. 7 PM-லேருந்து 11 PM வரைக்கும் சாப்டர் 5 and 6 வால்யூம் 1. அப்போது இந்த ஆஃப்டர்நூனில், அதாவது 9th அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம 2 செஷனும் வால்யூம் 1 பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது ஏற்கனவே வால்யூம் 1 தனித்தனியாக பார்த்து முடிச்சிட்டிங்க. இப்போ திரும்ப எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வேகமாக இதை பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது பாருங்கள், 8 hours இருக்குது. 8 hours-ல் 6 சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கலாம், டென்ஷன்லாம் வேண்டாம். மேத்ஸில் டென்ஷன் வர்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிற போது தான் மேத்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது 10th அன்னைக்கு 10th மண்டே அன்னைக்கு செகண்ட் வால்யூம் சாப்டர் 7, 8, 12 வால்யூம் 2. அதுக்கு அடுத்த செஷன் வந்து சாப்டர் 9, 10, 11 வால்யூம் 2. இப்போ 4 noon ஃபுல்லாக 5 o'clock-லேருந்து 12 PM வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூம் 2 பார்க்க போகிறோம். சரியா?
அடுத்தது 12 PM-லேருந்து 1 PM வரைக்கும் வால்யூம் 1 ஃபுல்லாக 1 மார்க்கு. அடுத்தது 3 PM-லேருந்து 4 PM வால்யூம் 2 ஃபுல்லாக 1 மார்க். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 hours நடுவில் இருக்குது. ரெஸ்ட்டு தேவையா இல்லைன்றது எனக்கு தெரியாது, பட் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் கொடுத்துருக்குறேன். சரியா, ரெஸ்ட்டு தேவையில்லைன்றவங்க அந்த 2 hours கூட உங்களுக்கு மீதியாகும். பட் ஒரு 1 hour ஆச்சு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. அப்போ தான் வந்து நம்ம மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க, 2வது ரிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு உங்களுக்கு 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும், சரியா, 5 to 11 PM வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. இதை வந்து யுவர் சாய்ஸ்ன்னு போட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் 2 ரிவிஷன் முடிச்சிட்டிங்க. இந்த 2 ரிவிஷன் முடிச்ச உடனே இந்த டெஸ்ட்டுங்கெல்லாம் எழுதின உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து மைண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா? அந்த ஐடியாவில் என்னென்னலாம் நம்ம ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்க்கணும், அந்த சில கொஷின்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்லாம் தோணுச்சுன்னு சொன்னால் இந்த டைமை, இது பாருங்கள், மிகப்பெரிய டைம் உங்களுக்கு. 5 to 11 PM-ன்றது ரொம்ப அருமையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை நீங்கள் உங்கள் ஓன் சாய்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், ஏறக்குறைய ஒரு 3 ரிவிஷன் முடித்த மாதிரி ஆகிடுது உங்களுக்கு எல்லாமே. 2 ரிவிஷன் ஃபுல்லாக முடிச்சு இந்த யுவர் சாய்ஸ்ன்றதில் நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம், நீங்கள் பிரித்து கூட பார்த்துக்கலாம். எந்தெந்த ஜாப்லாம் கஷ்டமாக இருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு டைம் மறுபடியும் கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ ரிலாக்ஸாக ஒரு டைம் இருக்குது. இந்த ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து 2 வால்யூமில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அதை மட்டும் திரும்ப திரும்ப பாருங்கள். புதுசாக பார்க்கணுன்னா அதுக்கு டைம் இருந்தால் புதுசாக பார்க்க முடியும்னா பாருங்கள். இல்லைனா அதுக்காக ரொம்ப தேவையில்லாமல் டென்ஷன் பட வேண்டாம். சரியா? ஏற்கனவே பல முறை நீங்கள் பார்த்த கொஸ்டின், நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறோம். அதில் இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்கள் இந்த சாப்டர் இருக்கக்கூடிய எல்லா இதையும் பார்க்கும்போது கூடவே வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே வாங்க. அடுத்தது நைட் வந்து தூங்கிட்டு காலையில் வந்து மறுபடியும் திரும்ப 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்குமோ அல்லது 8 மணி வரைக்கும், ஏன்னா உங்கள் சென்டர் எவ்வளோ தூரம் இருக்குது என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சென்டருக்கு போய் ரீச் ஆகிற டைமுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன அந்த 1 மார்க்கெல்லாம் ஒரு முறை அப்படியே கம்ப்ளீட்டாக மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் முக்கியமான ஃபார்முலாஸோ அல்லது முக்கியமான கான்செப்டோ திருப்பி பார்க்கணுன்னா திருப்பியும் காலையில் பாருங்கள். ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த காரணம் கொண்டு யாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி நிச்சயம் யாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன்லாம் எதுவும் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதோ அல்லது நீங்கள் சொல்கிறதோ வேண்டாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது இந்த கொஸ்டின் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஐயோ நம்ம பார்க்கலையேன்ற எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எக்ஸாமினேஷன் போகிறதுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் அந்த சென்டருக்கு போன உடனே அங்கே உள்ள ஒரு 8:30 உள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து எந்த டிஸ்கஷன் இல்லாமல் தனியாக உட்காந்து ஒரு இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு முறை அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஃப்ரீயாக உட்காந்துட்டு நீங்கள் போய் உள்ள எக்ஸாம் வந்து என்ன பண்ணலாம், நல்லபடியாக எழுதலாம். இவ்வளோ நாள் பார்த்துருக்கீங்க, இத்தனை முறை ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, நிச்சயமாக இத்தனை டெஸ்ட்டுங்களுக்கு நடுவில் வந்த கொஷின்ஸை தவிர வேறு எதுவும் புதுசாக வரப்போகிறதில்ல. அதனால் என்ன கேள்வி வரும் என்னெல்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். அதே மாதிரி கொஷின் பேப்பர் வாங்கின உடனே வந்து மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு கொஷின் பேப்பரை படிங்க. ஒரு கொஷின் எடுத்த உடனே பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் உடனே அப்செட் ஆகிடாதீங்க. நல்லா ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும். கொஷின் பேப்பருக்கு அத்தனை கொஷின்ஸும் உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே ஃபெமிலியரான கொஷின்ஸாக தான் இருக்கும். நிச்சயமாக நல்ல மார்க்கோடு நீங்கள் வெளியே வரலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.